எல்லாருக்கும் வணக்கங்க. சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பிறக்கப்பட்ட மாசி மாதமானது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கும்ப லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அப்படி பிறக்கப்பட்ட மாசி மாதம் மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நிச்சயமாக சாதகமாக இருக்கும். மீனராசிக்கு இன்றைக்கி 7.5 சனி வந்தாலும் மீன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு 3வது பாவகம் சுக்கிர பகவான் அசுர குருவுடைய வீட்டில் கடந்த ஒரு 7 மாதம் 8 மாத காலமாக இருக்கிறாரு. அதுபோக வக்கரத்தில் வேற இருந்தார். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் கொடுக்கும். 3வது பாவகத்தில் குரு பகவான் வரக்கூடாது. அப்படி வந்தால் கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்கு தான்ட்டு புலிப்பாணி நட்சத்திரம் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்திலையும் பிரச்சனைகள் கொடுத்துருந்துருக்கும், வேலை வாய்ப்புலையும் பிரச்சனைகள் கொடுத்துருந்துருக்கும். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம், இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. அதாவது வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பாடம் அனுபவம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனுபவம் யாராலையும் தர முடியாது. ஏற்கனவே நொந்து நூலாகி சின்னப்பட்டு சிரமப்பட்டு இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு பிறக்கப்பட்ட மாசி மாதம் சாதகத்தை தரும். எந்த அடிப்படையில்னா இந்த 3வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியாதிபதி கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது நல்ல யோகம். அது மட்டும் இல்லை, மீன ராசியாதிபதி குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பகவானாக இருக்கிறார். அப்போது இந்த மீன ராசியாதிபதி குரு பகவான் 5வது பாவகம் அதாவது உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்திலிருந்து அவர் இருக்கிற இடத்துக்கு 5வது பாவகத்தை பார்ப்பார். அதாவது திருமண ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த திருமண ஸ்தானாதிபதி மாசி மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அதுபோக லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி 9வது பாவகம் பிதிருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே குரு பகவான் பார்க்கிறார். அந்த இடத்துக்கு அதிபதிகள், அதாவது எப்படி சொல்லலாம்னா மீன ராசிக்கு 7வது பாவகத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அந்த 7வது பாவகத்துக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு வந்துடுறாரு 15ஆம் தேதி. மீன ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டையும் குரு பார்க்குறாரு. அந்த செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். மீனராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அந்த லாபஸ்தானாதிபதி புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எதுக்காக இந்த விஷயம் நான் சொல்கிறேன்னா, திருமணஸ்தானம் பிதிருஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணியம், அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு, பூர்வீக சொத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி சங்கடங்களும் நீங்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி விரயஸ்தானத்தில் தான் நமக்கு அந்த லாபஸ்தானாதிபதி இருக்கிறார். ஒரு விஷயம் பக்காவாக பண்ணிக்கோங்க, அசையும் சொத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போட்டிங்கன்னா நட்டமாக தான் ஆகும். வண்டி வாகனம் வாங்கினீங்கன்னா வண்டி வாகனம் அடிபட்டு தான் போகும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், எது அவசியம் இல்லை எது அத்தியாவசியம் இல்லை எது அனாவசியம், இந்த 3த்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தயவு செய்து மீனராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. காற்றடிக்கும் போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். மாசி மாதம் 100% மீனராசி நண்பர்களுக்கு பிரமாதமான மாதம். அதுவும் மாசி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 30ஆம் தேதி வரை 25 நாள் பிரமாதமான நேரம். அசையாத சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு மண்மனம் வாங்குங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும். 4வது பாவகம் சொல்லக்கூடிய சுபஸ்தானம், சுபஸ்தானத்தில் நமக்கு செவ்வாய் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில், திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன்
சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் உங்கள் ராசிநாதனுடைய சாரத்தில் வருவார். புரட்டாதி நட்சத்திரம் 4வது மாதத்தில் 3 நாள் இருப்பார். 15, 16, 17. உண்மையிலேயே சொல்கிறேன் பாருங்க, குரு பகவான் வந்து எந்தெந்த வீட்டுகளை பார்க்குறாரோ அவங்க எல்லாமே இந்த குரு பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய நேரம். இந்த பிராத்தம் மறுபடியும் 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து கூட இந்த மாதிரி ஒரு பிராத்தம் வருமானது சந்தேகம்தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கிரக அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனஸ்தானாதிபதி, மீனராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவானும் குரு நட்சத்திரம், செவ்வாவும் குரு நட்சத்திரம். புதன் 15ஆம் தேதி மீனராசிக்கு வருவார். இல்லை, மீனராசிக்கு முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அப்போ இது எல்லாமே ஒரே சமக்கோட்டில் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால திருமணம், தனம், பொருளாதாரம், லாபம், தொழில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. என்ன ஒன்றுனா, தயவு செய்து எவனையும் நம்பாதீங்க. மீனராசியில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே மீனராசிக்காரங்களை கழுவுறு மீனில் நழுவுறு மீன் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பில்லை, அப்படியே இருங்க. எங்கே முறைக்கணும், எங்கே நம்ம அடங்கி போகணும், எங்கே நான் அதிகாரமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இது உங்களுக்கான நேரம். இந்த 25 நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருந்துக்கலாம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சாதகமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க, சில பேர் பயன்படுத்திக்கிறது இல்லை. ஜோதிடமே நடக்க போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயல் தவிர, நடந்து முடிஞ்ச விஷயங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு நேற்று என்ன நடந்ததுன்ட்டு. ஆக நடக்க போகிற விஷயம், பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறது ஈஸி, பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறது கஷ்டம்தானே. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், அப்போ அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஜோதிடம்தான் சரியான பாதை. இந்த நேரம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குது. அழகு சாதன பொருட்கள், ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரே, அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருந்தாலும் சரி, சலூன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கவிஞர்கள், பாடகர்கள், பாடலாசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும். உண்மையிலே சிறப்பாக இருக்கும். அதுபோக இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி படிப்பெல்லாம் படித்த நண்பர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த நேரம். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறது அம்புட்டும் சிறப்பு. அது ஒத்தையில் இருந்தார்னா பிரச்சனை கிடையாது, அதாவது சங்கடம்தான். ஆனால் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது நமக்கு சாதகமான விஷயம், ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயம், நல்லா இருக்கும். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 7ஆம் தேதி வரை தனஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து சூரிய மங்கள யோகத்தை கொடுக்குறார். 7ஆம் தேதிக்குள்ளாரையே ஒரு சில நண்பர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார், படிப்பில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துவார், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லைங்கன்ற மன அழுத்தம் நீக்குவார், உடல் ஆரோக்கியம் சரிப்படுத்துவார். யாருங்க? சூரிய பகவான். சூரிய பகவான் தான் நமக்கு செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறதுனால அதுக்கான செயல் செஞ்சு தானே தீரணும். அடுத்தது உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், சதயம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணம். அப்போ சதய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கி கொடுத்துரும். உங்களுக்கு அத்தியாவசியமான செயல் என்ன? ஒரு 3 சட்டை இருக்குது சார், அந்த சட்டையை தான் நான் மாற்றி போட்டுக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் 4 சட்டையை வாங்குவீங்க. சார் துணிமணி எடுக்கிறது கூட ஜோதிடமா சார்? அதுக்கான நேரம் இருந்தால் தானே அந்த செயலாவது செய்ய முடியும் இல்லையா? உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய செயல்கள் செஞ்சுக்கிறதுக்குண்டான தருணமாக வரக்கூடிய மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அத்தியாவசியம், எல்லாமே அத்தியாவசியம்தான் இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் செய்து வைக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க. எத்தனையோ பேருக்கு
காலம்பூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 6 வருஷமாக 7 வருஷமாக 8 வருஷமாக 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேனுங்க, கல்யாணத்தில் இருக்கிற தடையே நீங்க மாட்டேங்குதுன்னா இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கிடும். அதே மாதிரி 20 தேதிக்கு மேற்கொண்டு 30 தேதிக்குள்ளாரே சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் வர்றதுனால பழிபங்கம் நீங்கும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது சார், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது சார், இந்த மாதிரி சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். அதாவது சூரியன் எந்த பாவகத்தில் இருக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிடணும், யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிடணும், அந்த சாரத்துக்கு என்ன பலன். ஏன்னா காரகத்துவம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் அதிகமாக இருக்கும். அந்த காரகத்துவங்கள் தான் அந்த நேரத்தில் நடக்கும். இதுதான் மாத பலன், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இது சரியான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாத பலன் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜோசிகாரங்களை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. நாள் பலனும் அதே மாதிரி தானுங்க. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது தான் நாள் பலன். யாருமே இந்த மாதிரி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. சந்திரன் எந்த இடத்துல யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி யாரோ அவருடைய காரகத்துவம் தான் அன்றைக்கி நடக்கும். மாத பலன்கள் இப்படி இருக்குதுங்க. 2ல் என்ன கிரகம் இருக்குது, 5ல் என்ன கிரகம் இருக்குது, 7ல் என்ன கிரகம் இருக்குது, அந்த கிரகங்கள் கொண்டு மாத பலன்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வேத காலத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கிரகநிலைகளை கொண்டு பலன் சொல்கிறது சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகத்தில். கோட்சாரம்ன்றது சூரிய பகவான் எந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாராதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை கொண்டு சொன்னது தான் நமக்கு வேதகால ஜோதிடம். சரியா? பலன் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், சார் எது எப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு தேவை பலன், அதை மட்டும் சொல்லுங்கள் சார்னு சொல்லுவீங்க. சாதகமாக இருக்குதுங்க, பாதகமாக இல்லை. அடுத்து நமக்கு அடுத்த மாதமான ஆங்கில மாதம், அதாவது மார்ச் மாதத்துடைய பலன்கள் ரொம்ப விரிவாக இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளைனோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேனுங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? மாசி மாத பலன் கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிஃபோராகவே உங்களுக்கு அந்த மாத பலன்கள் தந்துடுறேனுங்க. சரிங்களா? ஏன்னா மாசி மாத பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப தாமதமாகி போச்சு, அது எனக்கே தெரியுதுங்க. மார்ச் மாத பலன்கள் ரொம்ப ரொம்ப பிஃபோராக உங்களுக்கு தரணுங்க. சரியா? இந்த பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.